பேதுரு மேல சபை கட்டப்படல, உங்க மேல என் மேல கட்டப்படல. இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்த அறிவுல சபை கட்டப்படுது. அந்த அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அஸ்திபாரம். எல்லாவற்றுக்கும் ஃபவுண்டேஷன் என்ன? இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்த அறிவு. பின்பு இயேசு பிலிப்பி செசரியாவின் திசைகளில் வந்த பொழுது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாக என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும் அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினாய். என்னை யார் என்று சொல்லுகிறேன்னு சொன்ன உடனே பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்துன்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், நீ பாக்கியவான், நீ கொடுத்து வச்சவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மற்றவர்களால் பொறாமைப்படக்கூடிய ஒரு அறிவை பெற்றவன், நீ சந்தோஷமான மனுஷங்கிறார். பாக்கியவான்னா பிளஸட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், நிறைவான ஒரு மனிதன். அந்த அறிவை நீ பெற்றிருக்கிற, அந்த அறிவை மற்றவர்கள் மூலமா பெறல, உன்னுடைய மூளை அறிவில் பெறல, உன்னுடைய பகுத்தறிவின் மூலமாக இதெல்லாவற்றையும் அலசி ஆராய்ஞ்சு அவர் செய்த அற்புதங்கள், அவர் போதிச்ச போதனைகள் இதெல்லாம் கேட்டு ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு தீர்மானத்துக்கு வந்து நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று நான் ஒரு முடிவு கொண்டேன் அப்படி சொல்லலை. மற்றவர்கள் சொன்ன அறிவின் அடிப்படையில் என் விசுவாசம் இருக்கிறது என்றால், என் விசுவாசம் உறுதியான விசுவாசம் கிடையாது. என் விசுவாசம் நாளைக்கே அலசடிப்படும். நாளைக்கு இன்னொரு மாதிரி சொல்லுவான். 1000 பேர் 1000 காரியங்கள் சொல்றாங்க மட்டுங்கல்ல, பிதாவாகிய தேவனே எனக்கு தனிப்பட்ட ரீதியில் அதான் சொல்றா, இது மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்த ரிவீல் பண்ணியிருக்கிறார். இது மாம்ச அறிவினாலே, மூளை அறிவினாலே பெற முடியாத ஒரு ரெவலேஷனை பிதாவாகிய தேவன் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை பெற்ற நீ பாக்கியவான். அதே போல மற்றவங்க என்ன சொன்னாங்க? பாஸ்டர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், எங்க சர்ச்சில் சொன்னாங்க. தனிப்பட்ட ரீதியில் பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியின் மூலமாக இயேசு யார் என்பதை குறித்த அறிவை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் பாக்கியவான்கள். எனக்கு வந்து இயேசு மெய்யாகவே யார் என்பதை குறித்த அறிவு எனக்கு தெரியும். தனிப்பட்டதில் பிதாவாகிய தேவன்ற அறிவை பெற்றிருக்கிறபடினா நானும் பாக்கியவான். முக்கியங்க, அந்த சத்தியம் முக்கியங்க. கீழே அப்படி படிச்சு வருவான். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நமக்கு தெரியும் பேதுரு மேலே சபையை கட்டலை. பேதுருங்கிற ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதன் மேலேயும் கத்தர் சபையை கட்டுவது கிடையாது. மனிதன் பலவீனமானவன். மனிதன் மேலே நாம் சபையை கட்டுகிறோம் என்றால் அது உறுதியானது கிடையாது. பேதுரு சாதாரண மனுஷன்தான். நேற்று சொன்னார், யாருமே உன்னை கைவிட்டா கூட நான் கைவிட மாட்டேன்னாரு. மறுநா காலையில் அவர் யாருன்னே தெரியாது, அவர் கெட்ட வார்த்தை திட்ட ஆரம்பிச்சார். அதான் மனுஷன். மனுஷனை நம்பி நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கஷ்டம். இங்கே 2 வார்த்தை சொல்கிறாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய்ங்கிறாரா. அப்புறம் இந்த கல்லின் 2 வார்த்தை யூஸ் பண்ற. அந்த பேதுருங்கிற வார்த்தை வந்து பெட்ரோஸ்ங்கிற வார்த்தை. பேதுருன்னா பெட்ரோஸ். பெட்ரோஸ்னா எ பீஸ் ஆஃப் ராக், ஒரு சின்ன கல், ஒரு பெரிய கல்லில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ராக்கு. பெட்ரா, இந்த கல்லின் மேல்ங்கிறார் பார்த்தீங்களா, அது பெட்ரா, அது பெரிய ஸ்டோன். இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன்னு சொல்லும் பொழுது பேதுருவாகிய ஒரு மனிதன் மேல கட்டுவேன்னு சொல்லலை. நான் சொல்றது பார்த்தீங்களா, சின்ன கல்லை கட்டுவேன், ஒரு சின்ன பீஸில் கட்டுவேன்னு சொல்லலை, ஒரு பெரிய கல்லை கட்டுவேன். அந்த பெரிய கல் என்ன? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்கிற அறிவில் கட்டுவேன். என்ன சொல்றா? இந்த கல்லின் மேல கட்டுவேன். என்ன சொல்றா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த அறிவின் மேல நான் யார் என்பதை குறித்த அறிவை பிதாவாகிய தேவன் மேல நீ பெற்றுக்கொண்டாய் பத்தியா, இந்த அறிவில சபையை கட்டுவேன். சபை எப்படி கட்டப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி கட்டப்படுகிறது, நம்முடைய குடும்பம் எப்படி கட்டப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்த துல்லியமான அறிவில் கட்டப்படுகிறது. 1 பேதுரு எடுங்க, 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல
ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். சபை என்பது, சபையை குறித்து பேசுகிறார். சபைன்னா என்னன்னு பேசுகிறார். சபை என்பது ஒரு கட்டடம் கிடையாது. சபை என்பது ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. சபை என்பது மறுபடியும் பிறந்தவர்கள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், தேவ ஆவியின் மூலமாக தங்களுடைய ஆவியை கிறிஸ்துவின் ஆவியோடு இணைத்தவர்கள். வேதம் சொல்லுது, நம்முடைய ஆவி அவரோட ஆவியோட ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு சின்ன கற்களை போல் இருக்கிறார்கள். ஒரு பெரிய மாளிகையில் நாம் எல்லோரும் சிறிய கற்களாக இருக்கிறோம். ஒரு செங்கலை மனசை வைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சின்ன கல், அந்த பல கல்லுகளாக இணைந்து ஒரு மாளிகையாக கூட்டப்பட்டு வருகிறோம். அந்த மாளிகையிலிருந்து தேவனுக்கு துதிகள் எழுப்புகிறது. சொன்னது புரியுதுங்களா? அந்த பெரிய மாளிகையில் பேதுரு ஒரு சின்ன கல்லுன்னு பேதுருக்கு தெரியும். நான் சொன்ன பேதுரு பேசும்போது யாரை பற்றி பேசுற? தன்னையும் இணைச்சி தான் பேசுகிறாரு. அந்த பெரிய மாளிகையில் பேதுரு சின்ன கல். பேதுரு மேலே சபை கட்டப்படலை, உங்கள் மேலே என் மேலே கட்டப்படலை. இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்த அறிவில் சபை கட்டப்படுகிறது. அந்த அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அஸ்திபாரம். எல்லாவற்றுக்கும் ஃபவுண்டேஷன் என்ன? இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்த அறிவு. இந்த அறிவை நமக்கு சொல்லி கொடுப்பதில் பிதாவாகிய தேவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்த அறிவு நமக்கு இருக்கிறது. அந்த அறிவு பலப்படுகிறதுனா நம்ம பலவீனமான கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டோம். ஊர் ஊராக போய் ஜெவமெண்ட் வர கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டோம். சாத்தானுக்கு சவால் விடக்கூடிய கிறிஸ்தவர்களாக ரியலாக இருப்போம். ஏன்னா நமக்கு அவர் யார் என்பதை குறித்த அறிவு இருக்கும். அந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். இந்த அறிவு இருந்துச்சுன்னா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. நரகத்தை அவன் அசைக்கிறவனா இருப்பான். அவனுக்கு தெரியும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், அண்ட சராசரத்தை உருவாக்கினவர், அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜான்னு அவனுக்கு தெரியும். இந்த அறிவு தாங்க முக்கியம். இதான் நம்மை பலமுள்ள மக்களாய், ஞானமுள்ள மக்களாய், ஸ்திரத்தன்மை உள்ள மக்களாய் மாற்றுது.